பொதுவா இந்த உலகத்துல நடக்கிற ஆக்சிடென்ட் எல்லாமே 80% அன்சேஃப் ஆக்ட், அதாவது பாதுகாப்பற்ற செயல், 18% அன்சேஃப் கண்டிஷன், அதாவது பாதுகாப்பற்ற சூழ்நிலை, பேலன்ஸ் உள்ள 2% வந்து இயற்கை பேரழிவு, அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர். இதனாலதான் வந்து ஏற்படுது. சரி, பாதுகாப்பற்ற செயல், பாதுகாப்பற்ற சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு வந்து இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு உயரமான பாலத்து மேல நீங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கீங்க, ஆனா ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்ப தெரியாம நீங்க வந்து அந்த பாலத்துல இருந்து கீழே விழுறீங்க அப்படின்னா அது வந்து அன்சேஃப் ஆக்ட், அதாவது பாதுகாப்பற்ற செயல். அதாவது நீங்க பாதுகாப்பு இல்லாம ஒரு வேலை செஞ்சு அதனால ஏற்படுற விபத்து. அடுத்து அன்சேஃப் கண்டிஷன், அதாவது பாதுகாப்பற்ற சூழ்நிலை. அதே பிரிட்ஜ் மேல நீங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த பிரிட்ஜ் வந்து ஆனா ரொம்ப பழைய பிரிட்ஜ், அதனால எதிர்பாராத விதமா அந்த பிரிட்ஜ் உடஞ்சு அதுல இருந்து நீங்க கீழே விழுறீங்க. இப்ப வந்து உங்க மேல வந்து எந்த தப்புமே இல்லை, அந்த பிரிட்ஜ் தான் வந்து சரியில்லாம இருந்திருக்கு, அதனால வந்து உங்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையில சேரும், அதாவது அன்சேஃப் கண்டிஷன். அடுத்து வந்து 2% நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது இயற்கை பேரழிவு. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதாவது இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே பிரிட்ஜ் மேல நீங்க வந்து பைக்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த பாலம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஆனா திடீர்னு நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த பாலம் உடஞ்சு நீங்க வந்து பாலத்துல இருந்து கீழே விழுறீங்க. இப்ப வந்து உங்க மேலேயும் தப்பு இல்லை, பாலத்து மேலேயும் தப்பு இல்லை, இது வந்து இயற்கையாக ஏற்பட்ட விபத்து. இதனால இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது இயற்கை பேரழிவுல சேரும். அப்போ ஆக்சிடென்ட்ஸ் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 80% பாதுகாப்பற்ற செயல், 18% பாதுகாப்பற்ற சூழ்நிலை, 2% இயற்கை பேரழிவு. இதனாலதான் ஒரு விபத்து வந்து ஏற்படுது. ஆக்சிடென்ட்டுக்கு இவ்வளோ காரணம் இருந்தாலுமே லிஸ்ட்ல வராத இன்னொரு காரணம் இருக்கு, அதாவது நியர் மிஸ். நம்ம வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து நியர் மிஸ். இதுக்கு வந்து இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த பஸ்ல வந்து பிரேக் பிடிக்கல, இதனால பஸ் எதிர்பாராத விதமா ஒரு மரத்துல மோதி நின்றது. நல்ல வேலையா பஸ்ல உள்ள யாருக்குமே எந்த ஆபத்துமே வரல. இதுதான் வந்து நியர் மிஸ்ல வரும். 300 நியர் மிஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 300 நியர் மிஸ் ஏற்பட்டா அங்க 301வது ஆக்சிடென்ட் தான் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. 2022 வருஷத்து ரிப்போர்ட் படி இந்தியால மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 4,61,312 ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதுல 1,68,491 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டுமே இறக்குறாங்க. அதுவே ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தா 1264 ரோடு ஆக்சிடென்ட் ஒரு நாளைக்கு மட்டுமே நடக்குது. அந்த 1264 ரோடு ஆக்சிடென்ட்ல 462 பேர் இறந்து போறாங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 19 பேர் ரோடு ஆக்சிடென்ட்ல மட்டுமே இறந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்குமே ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி உள்ள கணக்கு. இதுல இதை விட வருத்தமான ஒரு விஷயம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இந்தியால அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிற டாப் 4 ஸ்டேட், அதாவது மாநிலம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பர் 4ல இருக்கிறது உத்தரப்பிரதேஷ், நம்பர் 3ல இருக்கிறது கேரளா, நம்பர் 2ல இருக்கிறது மத்திய பிரதேஷ், நம்பர் 1ல இருக்கிறது என்ன ஸ்டேட் அப்படின்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு தான். 2022 வருஷத்தை விட 2023ல 12% ஆக்சிடென்ட்டோட சதவீதம் வந்து அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஹெல்மெட் போடாம போறதுக்கு அதிகமான ஃபைன் சார்ஜஸ் வந்து ஃபைன் பண்றாங்க. இது எதுக்காக? நம்மளோட சேஃப்டிக்காக தானே. ஹெல்மெட் போடாம போனா 100 ரூபாய் ஃபைன் அப்படின்னா யாருனாலுமே அசால்ட்டா ஹெல்மெட் போடாம 100 ரூபாய் தானே அப்படின்ட்டு ஃபைன் கட்டிட்டு போவாங்க. ஆனா எப்ப அந்த 100 ரூபாய் 10,000 மாறினதோ அப்ப இருந்து எல்லாருமே 10,000 ரூபாய்க்காகவே கண்டிப்பா ஹெல்மெட் போடுவாங்க. ஆனா ஃபைன் அமௌண்ட் இவ்வளவு அதிகமானதுக்கு அப்புறம் இன்னமுமே சில பேர் ஹெல்மெட் போடாம தான் வண்டியில போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 72% ஆஃப் த பீப்புள் வந்து நார்மல் ஸ்பீடோட ரொம்பவே ஹை ஸ்பீட்ல வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவ்வளோ ஹை ஸ்பீட்ல போகும்போது நம்ம திடீர்னு சடன் பிரேக் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பைக் ஸ்கிட் ஆகும். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராங் சைடு, அதாவது தப்பான பாதையில போறது. லெஃப்ட் சைட்ல போக சொன்னா ரைட் சைட்ல போறது, ரைட் சைட்ல போக சொன்னா லெஃப்ட் சைட்ல போறது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி போறது தான் ரெண்டாவது அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன் பேசிட்டே அல்லது ட்ரிங்க் பண்ணிட்டே வண்டி ஓட்டுறது. இதுவும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்குது. 2030லயாவது ஆக்சிடென்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கடந்த வருஷம் வேர்ல்டு பேங்க் இந்தியாவில் உள்ள ரோட் சேஃப்டியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கவர்மெண்ட்டுக்கு $250 மில்லியன் கடனா கொடுத்திருக்கு. அதாவது நம்ம இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா 2000 கோடி ரூபாய். இந்த ஆக்சிடென்ட்னால மட்டுமே இந்தியாவோட ஜிடிபி வருஷத்துக்கு 3% வந்து குறையுது. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. 3% தானே அப்படின்ட்டு கம்மியா நினைக்காதீங்க.
அதோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியுமா? 115.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அதாவது நம்ம இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா தோராயமா 9 லட்சம் கோடி ரூபாய். இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால இந்தியாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் தோராயமா 9 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்டை ஒருத்தங்களால கண்டிப்பா சரி பண்ண முடியாது. ஆனா இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தங்களும் மனசு வச்சா கண்டிப்பா சரி பண்ண முடியும். மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. மேக்சிமம் இல்ல கட்டாயமா வண்டியில போற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு தான் போகணும். ஹை ஸ்பீட்ல போறதை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க எந்த இடத்துக்கு கிளம்புறீங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி நார்மலான ஸ்பீட்ல பைக்ல போங்க. ட்ரிங்க் பண்ணிட்டோ அல்லது போன் பேசிட்டோ வண்டி ஓட்டுறது வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆபத்து காலங்கள்ல உதவுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் எய்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு வந்து சிபிஆர், அதாவது கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன். இந்த சிபிஆரை வந்து 30:2 ரேஷியோல ஃபாலோ பண்ணணும். யாராவது ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அந்த 2 விரல வச்சு அவங்களுடைய நோஸ் பக்கத்துல வச்சு மூச்சு வருது அப்படின்னு செக் பண்ணணும். இதே 2 விரல நம்மளுடைய தாடைக்கு கீழே இங்க வச்சு நம்மளுடைய நாடி துடிப்பை வந்து செக் பண்ணணும். ஸோ தொட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து நாடி துடிப்பு கேட்கும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கேட்டுச்சோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க 2 கையுமே இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய 2 செஸ்ட்டுக்கு நடுவுல 30 முறை வந்து ரொம்ப கம்மியாகவும் இல்லாம ரொம்ப அதிகமாகவும் இல்லாம ஒரு மீடியமான ப்ரெஷர் கொடுத்து நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 30 தடவை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 தடவை வாயோட வாய் வச்சு ஊதணும். இதுதான் வந்து 30:2 ரேஷியோ. இது வந்து ஒரு சைக்கிள், அதாவது ஒரு தடவை பண்ணி முடிச்சது. இந்த மாதிரி நீங்க அடுத்தடுத்த சைக்கிள் பண்ணணும். மயக்கமானவங்க எந்திக்கிற வரை நீங்க இதை பண்ணலாம். அவங்க வந்து ஒரு 2 சைக்கிள் அல்லது 3 சைக்கிள் எந்திரிச்சிட்டா பரவாயில்ல. அதே இது 4-5 சைக்கிளுக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க ஒருத்தங்கள சிபிஆர் கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணா சிபிஆர் பண்றவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி கண்டிப்பா ஏதாவது டேஞ்சர் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில 2 பேரும் மாத்தி மாத்தி சிபிஆர் பண்றது ரொம்பவே பெட்டர். இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும், எங்கேயாவது வீடியோ பார்த்துட்டு வந்து எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்லலைங்க. நான் வந்து ஒர்க் பண்ண கம்பெனில ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் எய்ட் ரெஸ்பாண்டர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததை வச்சுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்பயாவது ஃப்ரீயா இந்த மாதிரி கேம்ப் போட்டு சிபிஆர் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா காசு கொடுத்தனாலும் சிபிஆர் எப்படி பண்றது அப்படின்ட்டு கத்து வச்சுக்கிறது ரொம்பவே வந்து பெட்டர். ஏன்னா எதுக்கோ தேவையில்லாம காசு செலவழிக்கிறோம். ஒரு உயிரை காப்பாத்துறது வந்து எப்படி, அவசர காலங்கள்ல உதவுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ற ஒரு செலவு தான். அதுக்காக வெளியில வந்து ஒரு விபத்து நடக்கும் அங்க போய் நம்ம உதவணும் அப்படின்றது கிடையாது. நம்ம வீட்டிலேயே கூட நிறைய பெரியவங்க இருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டில் நிறைய பெரியவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டால் நம்ம வந்து சிபிஆர் கற்று வச்சிருந்தோம் அப்படின்ட்டா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் யாராவது ஒருத்தங்களாவது சிபிஆர் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு 10லேருந்து 15 லாங் வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல எனக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு உயிரை எப்படி காப்பாற்றணும், சிபிஆர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது ஒரு ஆளுக்காவது இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மூலமா சிபிஆரை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குது. நம்ம சேனல்ல நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவுமே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே என்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ ஷேர் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா லைக் பண்ணணும். ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு யூடியூப் வந்து நிறைய பேர்ட்ட இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ எல்லாருமே இந்த ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.